நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சந்திரன் பரமத்திவேலிலிருந்து பேசுகிற நண்பர்களை, தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி 4/2026 சித்திரை 1 பிறக்கிறது. தமிழ் வருடம், நம்மளோட தமிழ் வருடம் பெறுவது, தமிழோட கலாச்சாரம், தமிழோட பண்பாடுகள் மிக உயர்ந்த ஒரு நிலையில் உலகமுள்ளாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதேமாதிரி இந்த தமிழோட வருடம், இந்த ஆண்டு அனைவருக்கும் பொதுவான ராசி பலன் மூலமாக உங்களோட ராசிக்கெல்லாம் இந்த தமிழ் ஆண்டு எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் என்பதை பொதுவான ராசி மூலமாக, பொதுவான ராசி பலன் 12 ராசி வழியாகவும் உங்களோட ராசியை இந்த சேனல் வழியாக மனமகிழ்ச்சியுடன், மன சந்தோஷத்துடன் இதை பகிர்ந்து கொள்கிற நண்பர்களை அனைவரும் கேட்டுவிட்டு தங்களோட கருத்தையும், தங்களோட கமெண்டையும், தங்களோட லைக்கையும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களே. மகர ராசிக்கு உண்டான பலன் இந்த ஆண்டு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறேன் நண்பர்களே. கேட்டுவிட்டு உங்களோட கருத்தையும் இந்த சேனல் வழியாக பதிவிடுங்கள். அதாவது தமிழ் புத்தாண்டு பார்க்கும்போது 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று சித்திரை 1 பிறக்குதுங்க. அப்போ அந்த நட்சத்திரம் பார்க்கும்போது சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறக்குது. மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? கும்பராசியில் பிறக்குது, மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ மகர ராசியோட அதிபதி யார்? சனி பகவான். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்க்கப்பட்டு, புதனோட சேர்க்கப்பட்டு அமர்ந்திருக்கார். முயற்சி ஸ்தானம் என்ற இடத்துல அமர்ந்திருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பு தான். 7ஆம் அதிபதி 2ல் உட்காந்துருக்கார், 2ல் ராகு இருக்கார். அப்போ ராகு இருக்கும்போது ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு தனவரவை ஏற்படுத்தி கொடுப்பார் நிச்சயமாக. ஆனால் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கப்பட்டிருக்காங்க. சூரியன் சுக்கிரன் சேர்க்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பு தாங்க. ஆனால் சூரியன்கிட்ட சுக்கிரன் பலம் இழக்கிறாருன்னு வச்சிங்களேன். சுக்கிரன் யார்? உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. அப்போ யோகாதிபதினா 5க்கும் 10க்கு அதிபதி யோகாதிபதி. சூரியன் 4ல் உச்சம் பெறுகிறார். ஆனால் சுக்கிரன் திக்பலம் பெறுகிறார். ஆனால் சூரியன்கிட்ட நெருங்கும் போது சுக்கிரன் அஸ்தங்கமும் பெறுகிறார். அப்போ அந்த அஸ்தங்க வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ 8ஆம் இடத்துல கேது பகவான். அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு ஆதாயம் பார்க்கும்போது எவ்வளோ கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் உங்களுக்கு 7.5 வேறு முடிஞ்சிருச்சு. 7.5 சனி வேறு குடும்பத்தில் உட்காந்து நடத்திட்டு இருந்து இப்போ விலகிட்டார். இப்போ ஆதாயம் பார்த்தீங்கன்னா 2 தாங்க ஆதாயம். செலவு பார்த்தீங்கன்னா 8ங்க. அதாவது வரவுக்கு மீறிய செலவு. அதாவது உங்களுக்கு ஆதாயத்தோட செலவு 6 மடங்கு அதிகமாக இருக்குதுங்களா. 2 மடங்கு ஆதாயம், 6 மடங்கு செலவு அதிகமாக இருக்குதுங்களா. அப்போ நீங்கள் ஏன் அவ்வளோ கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, 2ஆம் இடம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்துல இருந்தால், அப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டத்தையும் ஒரு நஷ்டத்தையும் பொருளாதார விரயத்தையும் ஏற்படுத்துவார். ஏன்னா ராகுவோட சேர்ந்திருக்கும் போது, ராகுவோட சேர்ந்திருக்கும் போது சந்திரனோட ஒளித்தன்மை இங்கே மங்குது, ராகுவோட ஒரு அசுபத்தன்மை மேலோங்குது. அப்போ அங்கே இருக்கும்போது நம்ம செலவுகளை அதிகமாக ஏற்படுத்துது மகர ராசிக்காரங்களுக்கு. இதை எது மூலிமா நம்ம குறைக்கலாம்? அப்போ உங்களோட முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு 3ஆம் இடம் சனி பகவான் போய் சுயஸ்தானத்திலே இருக்கார். 6 குடையனோட சேர்ந்திருக்கார். 6 குடையனும் சேர்ந்துருந்து அதே மாதிரி 4க்கு 11 குடையும் சேர்ந்திருக்கார். அப்போ உங்கள் செலவினத்தை எதில் காட்டலான்னா, ஏதாச்சும் ஒரு வாகனம் வாங்குறதுனா வாங்கிடுங்க, இல்லாட்டி ஏதாவது இடம் வாங்கினா வாங்கிடுங்க, இல்லாட்டி வீடு ஏதாச்சும் கட்டுறதுனா கட்டிடுங்க. அதுக்கு உண்டான ஒரு ஒப்பந்தத்தை போடுங்க, செலவுகளை அதில் செய்யுங்க. இல்லாட்டி நமக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆதாயம் பார்த்திங்கன்னா 2 தான், செலவு 8 வருது. செலவு எதில் பண்ணலான்னா, இடம் வாங்குறதில் பண்ணலாம், வீடு கட்டுவதில் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவதில் பண்ணுங்கள். இதில் பண்ணிங்கன்னா இந்த ஆண்டு செலவு கொடுக்கறதுனால உங்களுக்கு இந்த செலவே உங்களுக்கு சொத்தாக மாறக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லாட்டி சொந்த மூலியமாக, உறவு மூலியமாக ஏதோ ஒரு ரூபமாக நம்ம பணத்தை வெளியில் கொடுத்து அதை பண்ணும்போது நமக்கு ஒரு பிரச்சனையும், அதனால் ஒரு கெட்ட பேர் அவமானத்தையும் கொடுத்துரும், நம்ம பணமும் போயிடும், செலவும் அதிகரிக்குது என்ற ஒரு கருத்து உங்களுக்கு உண்டாகிறது. அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கும் போதே, சித்திரை மாதம் பிறக்கும் போதே உங்களுக்கு உண்டான ஒரு தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்காக செலவு பண்ணக்கூடிய தன்மையும், வீடு இல்லாதவங்க ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான செலவு பண்ணக்கூடிய தன்மையும், வண்டி இல்லாதவங்க ஒரு வாகனம் வாங்க முடியுமாக ஒரு செலவு பண்ணக்கூடிய தன்மையும், இந்த மாதிரி ஒரு செலவினங்களை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது அது உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு சொத்தாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுக்கு அது உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும்.
அப்போ இதில் மூலிமா உங்களுக்கு விரயங்கள், ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்குதுங்கிறான். அப்போ அந்த விரயத்தை நம்ம எதில் செய்யலாம்னா, உங்களோட முயற்சி மூலியமாக 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அப்போ முயற்சி ஸ்தானத்துக்கு உண்டான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு பாலிசி போடுவதோ, இல்லாட்டி நீங்கள் டெபாசிட் பண்ணுவதோ, அந்த மாதிரி ஒரு தன்மையில் நீங்கள் ஏற்படுத்தி ஒரு சேமிப்பை உருவாக்கி வச்சுக்கங்க. சேமிப்பு நிலையில் இருந்தீங்கன்னா செலவினங்கள், ஏன்னா நம்ம ஏதோ ஒரு ரூபத்தில் செலவு வருதுன்னு சொல்லிட்டான், விரயம் ஆகுதுன்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம கையில் பணத்தை வச்சுக்கக்கூடாது. பணத்தை வச்சுக்காமல் அது ஒரு டெபாசிட் பண்ணுறதோ, இல்லை ஒரு சேமிப்பில் போடுவதோ, இல்லை நீங்கள் வண்டி வாகனம் வாங்குவதோ, இல்லை வீட்டுக்கு போடுவதோ, இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு லாபத்தையும் இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. கையில் பணத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா அது தேவையில்லாத வீண் செலவுகளை ஏற்படுத்திடும். தண்டை செலவு கொடுக்கக்கூடிய தன்மை, இல்லாட்டி ஆஸ்பத்திரிக்கு உண்டான செலவையும் கொடுத்துரும். ஏன்னா 6ஆம் இடம் நோயை கொடுக்கக்கூடிய இடம், கடனை கொடுக்கக்கூடிய, பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடம். அந்த அதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்கனால அதையும் கொடுத்துருங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல போய் குரு பகவான் உட்காந்து, அந்த கிரகம் வேறு பரிவர்த்தனை வேறு ஆகிருக்குது. அதனால் அந்த கிரகம் அது 3க்கும் 6 பரிவர்த்தனை வேறு இருக்காங்க. அப்போ கடனையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். கடனால் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்திடுங்க. அதனால் மகர ராசிக்காரங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடனை வாங்க வேண்டாம். கடனால் பிரச்சனை வரக்கூடிய தன்மை உண்டு. அப்போ இருக்கிற செலவு உங்களுக்கு அதிகம். அதனால் கடன் நீங்கள் அளவுக்கு அதிகமாக வாங்கினீங்கன்னா அது பிரச்சனையாயிருங்க. அடுத்து உங்கள் குரு பயிற்சிக்கு அப்புறம், இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆயிடுவார். பயிற்சி ஆகிட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ராசியை பார்ப்பார். ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு யோகம்தான். பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கலாம். உங்களுக்கு சேமிப்பு உண்டான செலவுக்கு உண்டான தன்மையும், எதில் பண்ணலாம் எதில் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லிட்டேன். இதுபடி உங்களோட ராசிக்கு உண்டான ஒரு பலனை சொல்லியிருக்கிறேன். அரசாங்கத்தினால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் இல்லை என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.